தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பனங்கிழங்கு அறுவடை தீவிரமடைந்துள்ளது. பொங்கல் பரிசுடன் பனங்கிழங்கையும் வழங்க பனை தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பொங்கலை முன்னிட்டு எட்டயபுரம், அயன்வடமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பனங்கிழங்கு அறுவடை செய்யும் பணியில் பனை தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக மழை இல்லாமல் பனங்கிழங்கு விளைச்சல் பாதிக்கப்பட்டிருந்துள்ளது. இந்த ஆண்டு போதிய அளவிலான மழை பெய்ததால் பனங்கிழங்கு விளைச்சல் அதிகரித்துள்ளது. ஒரு கிழங்கு 4 ரூபாய் முதல் 6 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது எனவும் 20 எண்ணம் கொண்ட ஒரு கட்டு 100 ரூபாய் முதல் 125 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது எனவும் பனை தொழிலாளர்கள் கூறுகின்றனர். அத்தோடு பொங்கல் பரிசுடன் பனங்கிழங்கையும் வழங்க அரசு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். அதிகமான கூடுதலான விளைச்சல் இருந்தனால கிராமங்கள் எல்லா வீடுதோறும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கு. ரேஷன் கடையில் எல்லா கடையிலுமே இந்த பனங்கிழங்கு விவசாயிகளுக்கு அந்த மக்களுக்கு கரும்பு கொடுத்த மாதிரி பனங்கிழங்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு 10 பனங்கிழங்கு கொடுத்தாங்கன்னா அந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் உயரும். அதே நேரத்தில் அந்த மக்களுக்கு அந்த பனைமரத்தோட தன்மை அவங்களுக்கு தெரிஞ்சு பனமரங்கள் எதிர்காலத்தில் இதுக்கான வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது